இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்காவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிற மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் இப்போது 2 லட்சம் வரையிலும் இருக்குது எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷனை செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலாவது அட்லீஸ்ட் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் கன்சிடர் பண்ணலாமே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படின்னா ஜாயிண்ட் ஃபைலிங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து மேரிட் கப்புள்ஸாக அவங்க ஃபைல் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி இது பாசிபிளா சார்? ஆக்சுவலி இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது பாசிபிள். இதில் ஒரு நியாயமான ஒரு அப்ரோச்சும் இருக்குது. கோல்டு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ஃபிசிக்கலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சேம் ஃபார் சில்வர். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அதுக்கு 12.5% டேக்ஸ் வருது. அதையும் அட்லீஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும். We had couple of years முன்னாடி வரையும் long term capital gains of equities was totally tax free. Dividends were tax free. இதெல்லாம் இப்போ கிராஜுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியமும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் எக்ஸம்ஷன் கொடுத்தா ஆக்சுவலி அதுவும் சென்சிபிளாக இருக்கும். இந்த வீடு, ஹெல்த்து இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத விஷயங்களும் ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களும் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுற விஷயங்கள். இதெல்லாம் ஹெல்த்தாக இருக்கட்டும் சரி, வீடு, அஃபோர்டபுள் ஹவுசிங் மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. வணக்கம் சார். 2026 யூனியன் பட்ஜெட் வந்து வர February 1 அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் எது சார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, க்ரோத் ஆர் வெல்ஃபேர்? அதே மாதிரி எந்தெந்த செக்டர்ஸுக்கு அதிகமான அலோகேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? செக்டர்ஸை பொறுத்தவரையிலும் இன் ஜென்ரலி க்ரோத் தான் ஃபோக்கஸாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ க்ரோத்துன்னு சொல்லும்போது இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா ஸ்கோப் இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது ரயில்வேஸ், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பன் டெவலப்மெண்ட், டிஃபென்ஸ் மாதிரி செக்டர்ஸ், அப்புறம் பர்டிகுலர்லி ரினியூவபிள் எனர்ஜி, ஏஐ. இப்போ ஏஐயை பொறுத்தவரைக்கும் விச் இஸ் அ ஹேப்பனிங் டெக்னாலஜி நவ். அதில் பர்டிகுலர்லி சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் வெரி ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் விச் கோஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏஐயை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜிக்கல் அசெட், அதாவது டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது ஏஐயோட ப்ரொக்ரெஷனில் நம்ம பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. அது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த விஷயத்துலேயும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது பட்ஜெட்டில். இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிசம், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஏரியாலையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ பட்ஜெட்னாலே டேக்ஸ் சேஞ்சஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து மிடில் கிளாஸ் ஏர்னர்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது, 12 lakh வர நோ டேக்ஸ்ன்னு சொன்னது. அது இந்த இயரும் கண்டினியூ ஆகுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ், ஐ மீன் டேக்ஸை பொறுத்தவரைக்கும், இன்கம் டேக்ஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் வாஸ் எ மேஜர் ஷிஃப்ட். அதுலேருந்து கண்டிப்பாக பெரிய சேஞ்சும் எதிர்பார்க்க முடியாது. அது ஸ்லாபுங்கிறத குறைக்க மாட்டாங்க, அந்த ஸ்லாபில் கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து பெரிய சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வாஸ் எ வெரி மேஜர் ஷிஃப்ட். அதுக்கு மேலே என்ன ப்ராபப்ளி நடக்கலாம் அப்படிங்கிறது, இப்போ நமக்கு ஜிஎஸ்டியில் நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் நிறையா இருந்தது, அது இப்போ கம்மி பண்ணி கம்மியான ஸ்லாப்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் கம்மியாகலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. சர்சார்ஜ்லேயும் அந்த மாதிரி சர்சார்ஜை பொறுத்தவரைக்கும் நிறையா ஸ்லாப்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 லட்சத்தை ஒருத்தர் கிராஸ் பண்ணால் அது 51 ஆனாலே 10% சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகிடும் என்டையர் இன்கமில். ஸோ அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஆக்சுவலி அவர் 50 இருந்ததுக்கும் 51 இருந்ததுக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் இம்பேக்ட் வில் பி வெரி ஹியூஜ். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒன்று த நம்பர் ஆஃப் சர்சார்ஜ் ஸ்லாப்ஸ் கம்மியாகலாம், மேபி அது 5% ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். இல்லைன்னா 75 lakhsக்கு அப்புறம் தான் அந்த சர்சார்ஜே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம், நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ், இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து இருக்கிறது 5, 10, 15ன்னு போகாமல் ஒரு 3 ஸ்லாப்ஸில் முடிக்கிற மாதிரியும், சர்சார்ஜும் கம்மியான ஸ்லாப்ஸ் இருக்கிற மாதிரியும், அல்லனா 75 lakhsக்கு மேலே மட்டுமே சர்சார்ஜ் அப்ளிகபிள் மாதிரியும் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சார், இப்போது நம்ம இன்கம் டேக்ஸை பற்றி பேசியிருந்தோம். இன்னொன்று என்ன, ஆன்லைனில் நிறைய ஆர்டிகல்ஸ் வருதுன்னா ஜாயிண்ட் ஃபைலிங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து மேரிட் கப்புள்ஸாக அவங்க ஃபைல் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சார். ஸோ இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி இது பாசிபிளா சார்? இது ஆக்சுவலி இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெஃபினெட்லி வந்திருக்கிறதே டாக்ஸேஷன் ஹேண்டில் பண்ணுற அந்த செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இது பாசிபிள். இதில் ஒரு நியாயமான ஒரு அப்ரோச்சும் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்பவுஸ் வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் தே ஆர் ஹெவிலி ஒர்க் ஃபோக்கஸ்ட். அதனால் ஒர்க் ஃபோக்கஸ்ங்கிறது இன்கம்காக தே புட் மோர் டைம் ஆர் மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதனால் தேர் இன்கம் இஸ் ஹை. இந்த அதர் ஸ்பவுஸ் வந்து ப்ராப்ளம் வீட்டை பார்த்துக்கிறாங்க, பெரிய லெவலில் டைம் போட முடியாதுனால அவங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த ஒருத்தருக்கு வந்து இன்கம் ஜாஸ்தியாக இருக்கிறவருக்கு
30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கலாம். அவருக்கு ஒரு 36 லட்சம் இன்கம் இருக்குன்னா அவர் 30% டேக்ஸ் ஸ்லாப்ல போயிடுவார். இவங்களுக்கு 5 லட்சம் தான் இன்கம் இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க கம்மியான டேக்ஸ் ஸ்லாப்ல இருப்பாங்க. இது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது, இது வந்து அவங்க 36 லட்சத்தில் இருக்காரு, இவங்க 5 லட்சத்தில் இருக்காங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ 41. இந்த 41 பாதியாக பிரிச்சிடுறது. ஸோ என்ன ஆகும், 41 பாதியாக பிரித்தா 20,000 வந்துடும். ஸோ 20,000 பிரிக்கும்போது ஸ்லாப் கம்மியான ஸ்லாபில் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு 12 லேக்ஸுக்கு 2 பேர்த்துக்கு அந்த 20,000 ஃபஸ்ட்டு 12 லேக்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர்லி இப்போ 2 பேரும் 30% இருந்தாங்கன்னா பெருசாக யூஸ் ஆகாது. ஒருத்தர் ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப், இன்னொருத்தவங்க வந்து பிகினிங் ஸ்டாஃப் ஸ்லாப் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுனால அந்த மாதிரி கப்பலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் ஃபைலிங்கே பண்ண முடியும். ஸோ இது வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க மோஸ்ட்லி இப்படி ஒருவேளை வர்ற பட்சத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பரவலாகவே இருக்குது. வர்ற பட்சத்தில் கம்பைண்டுக்கான ஆப்ஷனும் இருக்கும், தனித்தனியாக ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். இந்த கம்பைன்ட் ஆப்ஷன் 2 பேரும் ஒருத்தர் ஹையர் ஸ்லாப்லையும் ஒருத்தர் ரொம்ப லோவர் ஸ்லாப்லையும் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கப்பலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ வந்து விலைவாசி ரொம்ப ஏறிட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு தான் இருக்குது. பர்டிகுலர்லி லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறல. முன்னாடி இருந்த மாதங்களை கம்பேர் பண்ணும்போது அண்மையில் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. ஒரு 0.7% வரையும் போய் 1.3% லெவல்லலாம் இன்ஃப்ளேஷன் வந்தாச்சு. இன்னும் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் இன்ஃப்ளேஷன்னு சொல்லும்போது இதை சார்ந்த சில விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதாவது இப்போதைக்கு எப்படின்னா, மெட்ரோ சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு அந்த ஓவரால் சேலரியில் 50% வந்து ஹெச்ஆர்ஏக்கு எலிஜிபிள் ஆகும். நான் மெட்ரோவில் இருக்கிறவங்க, டயர் 2 சிட்டிஸ்லாம் இருக்கவங்களுக்கு 40% தான் ஹெச்ஆர்ஏ. ஸோ எக்ஸம்ஷன் வந்து இது மோஸ்ட்லி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் ஆஃப்கோர்ஸ் பொருந்தும். ஸோ இந்த 40% 50% இருக்கு இல்லையா, மெட்ரோவுக்கு 50%, இவங்களுக்கு நான் மெட்ரோவுக்கு 40%ங்கிறது. இதில் இப்போது தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து ரெண்டில் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் ஏரியாலலாம் ஈக்குவலாகவே இருக்குது, சென்னைக்கு ஈக்குவலாக. அந்த மாதிரி நிறைய டயர் 2 சிட்டிஸில் ரெண்டில் கிட்டத்தட்ட மெட்ரோ அளவுக்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் பர்டிகுலர்லி இந்த 50% மெட்ரோவுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுதோ ஹெச்ஆர்ஏ, அதே மாதிரி அங்கேயும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அகெயின் பர்டிகுலர்லி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 2 lakhs ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் வந்து இப்போது எக்ஸம்ப்டட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60 லட்சத்துக்கு வாங்கின வீடு இன்றைக்கி 80-90 லட்சம் இல்லை 1 கோடி அளவுக்கு இருக்குது. ஸோ அதே வீடு, அதே லெவலுக்கான வீடு, அதே மைக்ரோ மார்க்கெட்டில் வாங்கின வீடு இந்த லெவலுக்கு ப்ரைஸ் ஏறி இருக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 lakhsங்கிறது பத்துமா அப்படின்னு பார்த்தா, அதுவும் இன்ஃப்ளேஷன் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த 2 லட்சம்னு இருக்கிறத 5 lakhs வரையிலும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் பாடிகிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் போயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு இன்னும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் பர்டிகுலர்லி விலைவாசி அதிகரிப்பு சார்ந்து நடக்க வேண்டிய சேஞ்சஸாக எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் செக்ஷன்ஸ்க்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஆக இருக்கிறது என்பிஎஸும் இபிஎஃப்பும் மட்டும்தான். இது 2 தான் எலிஜிபிள் ஆகுது. இப்போது இந்த ஹவுசிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஹவுசிங்கை பொறுத்தவரைக்கும் சேலரிட் கிளாஸ் கண்டிப்பாக ஒரு லோன் எடுத்தாகணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ என்ன ஒரு ப்ரொபோசல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் கூட செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலை, அவங்க ஆக்குப்பை பண்ணுறதுக்காக வாங்குகிற ஒரே ஒரு வீடு, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு, அந்த வீட்டை இவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்காவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிற மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் இப்போது 2 லட்சம் வரையிலும் இருக்குது எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷனை செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலாவது அட்லீஸ்ட் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் கன்சிடர் பண்ணலாமே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இப்போ 75,000 அப்படின்னு இருக்குது. அது 1 lakh வரையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமில் இன்னொரு விஷயத்துக்கும் எக்ஸம்ஷன் கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது பரவலாக அறிவுறுத்தப்படுது. ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரீமியம்க்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷனை நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஃப்டி இதெல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டைரெக்டாக டேக்ஸ் ஸ்லாபில் ஆகுது. ஸோ இதில் ஏதாச்சும் இன்சென்டிவ் ஏதாச்சும் கொண்டு வருவாங்களா சார்? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இறங்குற சினாரியோவில் டெட் ஃபண்ட்ஸ் நல்லா பண்ணும் எஃப்டியை விட. ஆனால் பாமர மக்களுக்கு எஃப்டி தான் ரீச் ஜாஸ்தி.
ஒரு டெட் ஃபண்டை கொண்டு சேர்க்குறதே கஷ்டமான விஷயம். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிற சினாரியோலையும் எஃப்டியில் தான் கொண்டு போடுறாங்க. இப்போ டெட் ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா டெட் ஃபண்ட்ஸுக்கு ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ அதை கம்ப்ளீட்லி எடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா லாங் டேர்மாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் எவ்வளோ பீரியடுக்கு வச்சுருந்தாலும் எஃப்டியில் என்ன டாக்ஸேஷனோ அவங்கவுங்க டேக்ஸ் லேபில் என்ன டேக்ஸோ அதே டாக்ஸேஷன் தான் இப்போ டெட் ஃபண்ட்ஸுக்கும் இருக்குது. இதை அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற இன்கமை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கு 12.5% விதவுட் இண்டெக்ஸேஷன் ஆர் அந்த கெயினுக்கு 20% வித் இண்டெக்ஸேஷன் இந்த மாதிரி பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது ரொம்ப ஒரு வலுவான எக்ஸ்பெக்டேஷன் 2 வருஷமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கோல்டை பொறுத்தவரையிலும் கூட கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் கோல்டோட ப்ரைஸ் ஏறுறதுனால அஃப்கோர்ஸ் ஆஃப் லேட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கோல்டு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ஃபிசிக்கலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சேம் ஃபார் சில்வர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அதுக்கு 12.5% டேக்ஸ் வருது. அதையும் அட்லீஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும். அந்த 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறது 1 இயருக்கு அப்புறமே கூட அப்ளிகேபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் அந்த 12 lakhs வரையும் டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தப்போ செக்ஷன் 87A ரிபேட் வந்து 60,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த ரிபேட் வந்து இப்போதைக்கு டெட் ஃபண்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஈக்விட்டிஸ்க்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இல்லை. ஈக்விட்டியில் இருக்கிற கெயின்ஸோ டைரக்ட் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து வர கெயினாக இருந்தாலும் சரி அந்த ரிபேட்டுக்கு இப்போதைக்கு குவாலிஃபை ஆகாது. இட்ஸ் ஒன்லி டெட். ஸோ இந்த ரிபேட்டில் இந்த 2 அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஈக்விட்டிஸையும் கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. ஆம்ஃபி சைட்லேருந்து இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்குது. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரை இப்போ 1.25 lakhs வரையும் கெயினுக்கு டேக்ஸ் up to 1.25 lakhs of long term capital gains is exempted. அதையும் up to 2 lakhs exempt பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. சார் பட்ஜெட் அலோகேஷன் எந்த அளவுக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்? லைக் இப்போ வந்து ரீசெண்டாக அகாமடேட்டிவ்லேருந்து நியூட்ரலாக மாற்றிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட்? பட்ஜெட்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு இருந்ததுன்னா அதுக்கான ஸ்கோப் பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. சப்ஸ்டான்ஷியலி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன் பட்ஜெட் இன்ஃப்ளேஷனை இம்பேக்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஆர்பிஐயோட கம்ஃபர்ட் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கடந்த சில மாதங்களில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஸ்லைட்லி தெர் இஸ் அன் இன்க்ரீஸ். 1% கீழே வரையிலும் போய் அதுக்கப்புறம் இப்போ 1%க்கு மேலே வந்தாச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பெரிய க்ரைட்டீரியா ரேட் கட்ஸை நிர்ணயம் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளேஷனை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி இம்பேக்ட் வந்தாலே ஒழிய அதுக்கான ஸ்கோப்பும் ரொம்ப கம்மி. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸில் பெரிய லெவலுக்கான சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சார் இந்த டிடிஎஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அதிகமாக இருக்குது. மெயின்லி ஃபார் என்ஆர்ஐஸ்க்கு வந்து எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதாவது கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? டிடிஎஸை சப்போர்ட் என்ஆர்ஐஸை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆங்கிளில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து கிஃப்ட் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தேட் கேன் பிரிங் இன் மோர் மணி. டிசிஎஸ் விஷயத்தில் பெரிய லெவலுக்கான கரெக்ஷன்ஸ் ஆர் ரிடக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் லுக்ஸ் நாட் ஸோ ஹெல்தி. பிகாஸ் அவங்க டிசிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணப்போவே கூட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஆல்ரெடி கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒன்லி மோஸ்ட்லி ஃபார் அதர் திங் which is other than education and health where you have to incur that TCS pain. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் பெரிய ரிடக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அதே மாதிரி மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎக்ஸ். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் 1 இயராக ஃபுல்லாக சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 lakh crore வந்து 2025 செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்ஸேஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது பண்ண முடியுமா? இப்போது எஃப்ஐஎஸ் நிறைய பேர் வந்து இப்போது இந்தியாவில் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணி ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது ஆல்ரெடி எஃப்ஐஏ காசு வெளியே போயிட்டுருக்கு. இஃப் தெர் கேன் பி சம்திங் அட்ராக்டிவ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் எஃப்ஐஎஸ் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகிறதுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா எஃப்ஐஎஸ் வர்றது அஃப்கோர்ஸ் தேர் ஆர் அதர் ரீசன்ஸ். ருப்பி வீக்கனிங் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு மேஜர் ரீசன். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் ஜாஸ்தியாக இருந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. இந்தியாவோட கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது பெருசாக கிடையாது. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி
நல்லா இருந்து ருப்பீ ஸ்ட்ராங்காக இருந்தாலே மோஸ்ட்லி எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க. ஸோ அண்ட் இந்தியாவில் ரொம்ப ஸ்லோவாக தான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு காலத்தில் வி ஹேட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வரையிலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆஃப் ஈக்விட்டிஸ் வாஸ் டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ, டிவிடெண்ட்ஸ் வேர் டேக்ஸ் ஃப்ரீ. இதெல்லாம் இப்போ கிராஜுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எஸ், இது ரெடியூஸ் பண்ணால் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணால் இன்னும் மோர் அண்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேயும் ஸ்டில் 5-7% தான் பெனிட்ரேஷன் வந்திருக்கு மார்க்கெட்ஸை பொறுத்தவரைக்கும். ஈக்விட்டி ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. அது டெஃபினெட்லி போதாது. அது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் இங்கிறது ஒரு 10-20-30% இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கும் டெஃபினெட்லி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸில் ரிடக்ஷன் வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சார், குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் லைக் யூஎஸ் ட்ரேட் டேரிஃப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பெனின்சுலா ஆயில் கிரைசிஸ், யுக்ரைன் வார், இது எல்லாமே இந்தியாவோட பட்ஜெட் 2026 எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் அன்சர்டனிட்டிஸை பொறுத்தவரைக்கும் டெஃபினெட்லி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியா ஏதாவது யோசிக்கலாம். அது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இம்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர்லி யூஎஸ்லேருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறவங்க, ஐ மீன் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு யூஎஸ் இஸ் இம்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா. அதில் எஸ், த பெயின் இஸ் வெரி ஹை. பேசிக்கலி டேரிஃப்ஸ் ஆர் 50%, பட் the net tariffs are about 38%. ஏன்னா there are several goods which are exempted. Not every goods are at 50%. There are many which are completely exempted. So overall net impact is 38%. That is still painful. அது அந்த யூஎஸ் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது இருக்கிற இம்பேக்டை கம்மி பண்ணி அது இம்போர்ட்டோட இம்பேக்ட் கம்மி பண்ணுறதுனால the businesses can have a lot of support from the government. அதுக்கு definitely they can try and do something. ஹோப்ஃபுல்லி அந்த ஆங்கிளில் பட்ஜெட் மைட் டூ சம்திங். சரி, இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் இல்லை டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க 30% டேக்ஸில். இது வந்து ஏதாச்சும் ரிலாக்ஸேஷனுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார், இல்லை சேம் அப்படியே தான் இருக்கும்? கிரிப்டோவை பொறுத்தவரைக்கும் கிரிப்டோவில் இருக்கிற ரிஸ்க் எலமெண்ட் ஸ்டில் ரிமைன். ஓகே, அது வந்து இந்தியா வந்து எப்போவுமே ரிஸ்க் அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏரியா வேர் இட் சப்போர்ட்டட் இஸ் equities. ஸோ 0% டேக்ஸ்லேருந்து இப்போது ஒரு 12% வந்து நிற்கிறோம். ஸோ அதுக்கு தெர் இஸ் சப்போர்ட் பிகாஸ் தெர் இஸ் அன் அண்டர்லைங், தெர் இஸ் அ ரேஷ்னல், தெர் கேன் பி ரீசன்ஸ் விச் கேன் பி அட்ரிபியூட்டட் டு ஃபால் ஆர் ரைஸ் அப்படின்னு ஒரு சாலிட் அண்டர்லைங். தெர் இஸ் அ பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் தான் அதோட அண்டர்லைங் அப்படின்னு நிறையா கண்ணுக்கு தெரிகிற டிரான்ஸ்பெரன்சி இருக்கிற ரீசன்ஸ் கொடுக்க முடிகிற காரணங்களால தான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஏற்ற இறக்குங்கிறதுக்கு. அந்த மாதிரி ரீசன்ஸ் ஆர் லாஜிக் ஆர் ரேஷ்னல் பிட்காயினில் ஒரு அண்டர்லைங் சுத்தமாக இல்லாததுனால இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவோட ஒரு கன்சர்வேட்டிவ் மென்டாலிட்டிக்கு எந்த லெவலுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறதுனால ஸ்டில் அந்த விஷயத்தில் பெரிய கன்சிடரேஷன் இருக்கும்னு தோணல. பிட்காயினை அக்செப்ட் பண்ணி அதோட டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுற லெவலுக்கு இந்தியா வர்றதுக்கு மேபி இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். சார், லாஸ்ட் பட்ஜெட் அலோகேஷனில் நிறைய அலோகேட் ஆகியும் பட் அவுட்கம்மாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக இருந்தது. அது வந்து இந்த பட்ஜெட்லேயுமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சில செக்டர்ஸ்? மோஸ்ட்லி இட் வில் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் ஒன்ஸ். அலோகேஷன் ஏஐயை பொறுத்தவரைக்கும் கம்மி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பொறுத்தவரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கிரவுண்ட் லெவலில் நடக்கணும். பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தி அலோகேட் பண்ணி இன்ஃப்ராவை பொறுத்தவரைக்கும் இந்தியா டெஃபினெட்லி நீட் டு கோ அ லாங் வே. இப்போவும் இந்த யூடியூப் காலத்தில் நமக்கு எல்லா கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கண்கூடாக பார்க்க முடியுது. நம்ம மேஜர் எக்கனாமிஸ்ன்னு சொல்கிற எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவோட ஃபார் அஹெடாக இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் டு கோ அ வெரி லாங் வே. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து இப்போது நிறைய ஏர்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பட் ரோட்ஸ் ஹவ் டு இம்ப்ரூவ். ரோட்ஸோட சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தட் குவாலிட்டி ஹஸ் டு இம்ப்ரூவ். இப்போவும் நம்ம ஒரு மடைக்கு தான் தாங்குது நம்ம ரோட்ஸ் எல்லாம். ஸோ அந்த லெவலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி குவாலிட்டி. தென் நம்பர் ஆஃப் ஸ்டேட் ஹைவேஸ், சென்ட்ரல் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் ஹவ் டு கம் இன் அ பிக் வே. மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ரைட், ட்ரெயின்ஸை பொறுத்தவரைக்கும் புல்லட் ட்ரெயின்ஸ் இருந்து எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிற டைமில் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அஃப்கோர்ஸ் அதில் மெட்ரோவை பொறுத்தவரைக்கும் அஃப்கோர்ஸ் there is a reasonable progress. பட் தி அதர் மோட்ஸ், டன்னல், அந்த மாதிரி வேஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன் ஏரியா in terms of what we need as an infrastructure as a country to be on par with global standards. Next, cutting edge technologies. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான அத்தியாவசிய டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது, ஏஐ இருக்குது. இது ரெண்டுலேயும் டெஃபினெட்லி பெரிய லெவலில் ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் ஏஐ அன்டவுட்டட்லி தட் ஷுட் பி அ பிக் ஃபோக்கஸ் ஏரியா
in terms of expenditure and implementation. ஸோ இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். சார் நீங்கள் ஒரு விஷயம் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இந்த பட்ஜெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஒரு விஷயமா சொல்ல வேணாம். ரொம்ப ரேஷ்னலான விஷயங்கள் தான். இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் எக்ஸம்ஷன் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாவசியமான விஷயம். ஏன்னா ஒருத்தரோட இன்கமில் 40-50% வரையிலும் ஹோம் லோன் இஎம்ஐயாக கட்டுறாங்க. அது எந்த ரெஜிம் வந்தாலும் அது நடக்க தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஹோம் லோனுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியது ஒரு ரொம்ப அவசியமான கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான எக்ஸம்ஷன் இவ்வளோ விலைவாசி ஏறி வீடுங்கள்லாம் கோடிக்கணக்கில் வித்துட்டு இருக்கும்போதும் அதே அப் டு 2 lakhs மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸம்ஷன்ங்கிறத மாதிரி 5 lakhs டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். டெட் ஃபண்ட்ஸுக்கான டாக்ஸேஷனும் ஆக்சுவலி ஆஃப்டர் 3 years லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அந்த 12.5% விதவுட் இண்டெக்ஸேஷன் ஆர் 20% வித் இண்டெக்ஸேஷன், டெஃபினெட்லி தட்ஸ் ஆல்சோ அ சென்சிபிள் திங். இது இவ்வளோ விஷயங்கள் சொன்னதில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதோட சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியமும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் எக்ஸம்ஷன் கொடுத்தா ஆக்சுவலி அதுவும் சென்சிபிளாக இருக்கும். இந்த வீடு, ஹெல்த்து இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத விஷயங்களும் ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களும் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். ஹெல்த்தாக இருக்கட்டும் சரி, வீடு அஃபோர்டபுள் ஹவுசிங் மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் சரி. ஸோ என்ன தான் எவ்வளோ ரெஜிம் வந்தாலும் அந்த ரெஜிமில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் அந்த உண்மையிலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ண முடிய மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் சம்திங் விச் தே ஹவ் டு கன்சிடர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பட்ஜெட்க்கு அப்புறம் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ போடுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நன்றி சார். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.